கேரள இளம்பெண் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்ட வழக்கில் போலீசார் பெண்ணோட காதலனை கைது பண்ணியிருக்காங்க. உல்லாசம் அனுபவிச்சுட்டு மதம் மாற சொல்லி டார்ச்சர் செய்த காதலனால காதலி விபரீத முடிவெடுத்த பயங்கரம் இது. கூலிங் கிளாஸில் மாசாக போஸ் கொடுக்கும் இந்த இளைஞர்தான் காதலியை கட்டாய மதமாற்றம் செய்ய வற்புறுத்தி தற்கொலைக்கு தூண்டிய கொடூர காதலன். கடைசி நொடியில் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளப் போகிறேன் என காதலி வாட்ஸ்அப்பில் கதறியும் கூட ஆல் தி பெஸ்ட் என கல் நெஞ்சத்துடன் காலனிடம் வழி அனுப்பி வைத்திருக்கிறார் இந்த கொடூரன். கல்லூரியில் காதல், வீட்டில் உல்லாசம், மதம் மாறச் சொல்லி கட்டாயம் என பல பகீர் கிளப்பும் இந்த சம்பவத்தின் பின்னணியை அறிய விசாரணையை தொடங்கினோம். கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் கோதமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் சோனா எல்தோஸ். 21 வயதான இவர் அங்கமாலி அருகே உள்ள ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் படித்து வந்தார். தந்தை கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் கால்வாயில் தவறி விழுந்து பலியாகிவிட தாய் மற்றும் சகோதரனுடன் வசித்து வந்திருக்கிறார் சோனா. தந்தை இழந்த சோகமே இன்னும் தணியாத நிலையில் சம்பவத்தன்று வீட்டில் ஆளில்லாத நேரம் பார்த்து சோனா தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார். வேலைக்கு சென்று வீடு திரும்பிய போதுதான் குடும்பத்தாருக்கு விஷயம் தெரிந்திருக்கிறது. உடனே போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். சம்பவ இடத்திற்கு வந்து சடலத்தை மீட்ட போலீசார் வீட்டை அலசி ஆராய்ந்ததில் ஒரு தற்கொலை கடிதம் கிடைத்திருக்கிறது. அதுதான் சோனாவின் விபரீத முடிவுக்கு பின்னால் மறைந்திருந்த லவ் ஜிஹாத் என்ற மர்மத்தை விளக்கியது. ஆம், சோனாவும் கொச்சி சர்வதேச விமான நிலையத்தில் ஊழியராக பணிபுரிந்து வந்த பரவூர் பகுதியைச் சேர்ந்த ரமீஸ் என்ற இளைஞரும் கல்லூரி படிக்கும் போதில் இருந்தே காதலித்து வந்திருக்கிறார்கள். ரமீஸ் ஒரு இஸ்லாமிய இளைஞர். இதனால் காதலிக்கும் போது நீ உன் மதத்தை பின்பற்று, நான் என் மதத்தை பின்பற்றுகிறேன், யாரும் எந்த சூழலிலும் மதம் மாற வேண்டிய அவசியமில்லை என ஆசையாக பேசியே சோனாவின் மனதில் இடம் பிடித்திருக்கிறார். இவர்களின் காதல் ஒரு கட்டத்தில் இரு வீட்டாருக்கும் தெரிந்திருக்கிறது. அதன் பிறகு ஊர் சுற்றுவது, பிறந்தநாள் பார்ட்டி என அனைத்தையும் இன்ஸ்டா ஸ்டோரி, போஸ்டாக பகிர்ந்து பகிரங்கமாகவே காதல் வளர்த்துள்ளனர். இதற்கிடையில்தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் ரமீஸ் ஒரு குற்ற வழக்கில் கைதாகி சிறைக்கு சென்றுள்ளார். இந்த விஷயம் தெரிந்து கொதித்து போன சோனாவின் குடும்பத்தினர் ரமீஸ் வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளனர். ஆனால் சோனா கேட்கவில்லை. அவன் குற்றவாளியாக இருந்தாலும் என் மீது கொண்ட காதல் உண்மையானது என ரமீஸை ஆணித்தரமாக நம்பியிருக்கிறார். அதுதான் அவருக்கு பெரும் ஆபத்தை விளைவித்தது. நாட்கள் கடக்க இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என முடிவெடுத்தனர். அப்போதுதான் ரமீஸின் உண்மை முகம் வெளிவந்தது. காதலிக்கும் போது மதம் மாற கட்டாயப்படுத்த மாட்டேன், இருவரும் அவரவர் மதங்களை கடைபிடிப்போம் என்று கூறிய ரமீஸ் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தவுடன் சோனாவை இஸ்லாமிய மதத்திற்கு மாற கட்டாயப்படுத்தியுள்ளார். ஆனால் மதம் மாறி திருமணம் செய்து கொள்ள சோனா மறுத்திருக்கிறார். இந்த நிலையில்தான் சில நாட்களுக்கு முன்னர் சோனாவை தனது வீட்டிற்கு ஆசையாக பேசி அழைத்து சென்று அங்கே சோனாவை மதம் மாற தேவையில்லை என கூறி உல்லாசமாக இருந்ததாகவும் தெரிகிறது. ஆனால் காரியம் முடிந்ததும் சோனாவை அதே அறையில் அடைத்து வைத்து மதம் மாறச் சொல்லி உடல் அளவிலும் மனதளவிலும் துன்புறுத்தியிருக்கிறார். இதற்கு ரமீஸின் குடும்பத்தினரும் உடந்தையாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. பின் சோனா ஒரு வழியாக அங்கிருந்து தப்பித்து வீட்டிற்கு ஓடி வந்திருக்கிறார். அதன் பிறகு மதம் மாறவில்லை என்றால் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என சோனாவை பிளாக்மெயில் செய்திருக்கிறார் ரமீஸ். எவ்வளவோ கெஞ்சியும் காதலனின் மனம் இறங்கவில்லை. ஒரு கட்டத்தில் மனமுடைந்த சோனா கடந்த 9ஆம் தேதியன்று தான் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளப் போவதாக காதலனுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருக்கிறார். அதற்கு எந்தவித அச்சமும் இன்றி ஆல் தி பெஸ்ட், உன் முயற்சி வெற்றியடையட்டும் என கூலாக மெசேஜ் அனுப்பியிருக்கிறார் ரமீஸ்.
காதலனின் இந்த ஈவு இரக்கமற்ற வார்த்தைகள் சோனாவின் இதயத்தில் ஈட்டியை இறக்க, வீட்டில் ஆளில்லாத நேரம் பார்த்து அந்த விபரீத முடிவை எடுத்து உயிரை மாய்த்துக் கொண்டது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் காதலியை தற்கொலைக்கு தூண்டிய காதலன் ரமீஸை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.